என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க. நாம் இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 12 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு, மேலும் என்ன செய்தால் பாதகத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க. மேலும் இதில் கூடிய கருத்துக்கள் உங்களது வாழ்க்கை வளமாக்க உறுதுணையாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிக்குங்க கண்டிப்பாக. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையுங்க. மேலும் துலாம் ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன்கள் என்பதை முதல்ல பார்க்கலாங்க. துலாம் ராசியில் இப்போ உங்களது கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராகு சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை வழங்க காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமாக இருக்குங்க. உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் என்றால் வீடியோ பதிவின் கமெண்ட்டில் வராகி அம்மனுக்கு போற்றி என 3 முறை கமெண்ட்டில் பதிவிடவும் செய்யுங்க. வராகி அம்மனின் பூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். துலாம் ராசியில் உள்ள சித்திரை 3, 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே கடந்த வாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் ரொம்பவும் மன சங்கடத்தை உண்டாக்கியிருக்குங்க. ரொம்பவும் நெருக்கடியில் மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அடுத்து வரும் நாட்கள் எல்லாமே கடந்த வாரத்தில் ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடியுமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா ராகு சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை வழங்க காத்துட்ருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த அனைத்து நெருக்கடியுமே விலகுதுங்க. உங்களது செயலில் வேகம் அதிகரித்து காணப்படுங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும்னே சொல்லலாங்க. உங்களது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்களது தொழில் முன்னேறி போய்கொண்டே இருக்குங்க. சனிக்கிழமைகளில் வரவு செலவில் கவனம் உங்களுக்கு தேவைங்க. சனிக்கிழமைகளில் வரவு செலவு வைக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை தாங்க. அடுத்து துலாம் ராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நாட்கள் அப்படின்னு பார்த்தா, திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து காரியத்திலுமே வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள் தாங்க. பணியாளர்களால் லாபம் கூடுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே உங்களது பணியாளர்கள் உங்களுக்கு செய்வாங்க. தேங்கி இருந்த பொருட்கள் அனைத்தும் தற்பொழுது விற்பனையாகும் காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிறந்த ஆஃபர் எல்லாமே அறிவிக்கலாங்க. எதிர்பார்த்த லாபம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்கள் உடல் உபாதியில் ஏதாவது ரொம்பவும் தொந்தரவு இருந்துருந்துச்சுன்னா அது எல்லாமே உடல் ஆரோக்கியம் அனைத்துமே உங்களுக்கு சீராகும் காலகட்டம் தாங்க இது. சனி ஞாயிறு அன்னைக்கு பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அடுத்து துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 6ஆம் இடம் ராகு, 9ஆம் இடம் சுக்கிரனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறையவே தேடி வரும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களது அனைத்து முயற்சிகளுமே வெற்றி தரும் வாய்ப்பாக அமைஞ்சிருக்குங்க. உங்களது செயல்களில் விவேகமும் வேகமும் விறுவிறுப்பும் அதிகமாக இருக்குங்க. உங்களது செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படுங்க. இதுவரைக்கும் ஏதாவது சங்கடங்கள் மனதை ரொம்ப அழுத்தி கொண்டு இருந்தாலும் அனைத்து சங்கடங்களையும் உங்களுக்கு தீர்ந்து மனமகிழ்ச்சி உண்டாகும் வாய்ப்புகள் உங்களுக்கு சுக்கிரன் ராகு சேர்ந்து செய்வாங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் படி பார்த்தால், இந்த வாரம் உங்களது குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அதை எல்லாமே எந்த ஒரு சங்கடமுமே இல்லாமல் எடுத்துட்டு அந்த சிறந்த முறையில் முன்னோக்கி கொண்டு செல்வீங்க. மேலும் வரவுக்கேற்ற செலவு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது குடும்பத்தில் குதூகலம் நிறைந்து காணப்படுங்க. உடன் பிறந்தவங்க எல்லாமே உங்களுக்கு ஓடி வந்து உதவுவாங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாமே தவிர்த்தால் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கலாங்க. உடல்நிலை அனைத்தும் சீராக இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்க சில நேரம் தாமதம் கூட ஏற்படலாங்க. வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்க நீங்கள் ரொம்பவும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கேட்ட உதவிகள் அனைத்துமே வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக நடக்காத காரியங்கள் இப்போ நடந்து முடியுங்க. பழைய கடன் பிரச்சனை எல்லாமே அவ்வப்போது வந்து மனதை வாட்டிகிட்டு இருக்குங்க. கவலைப்படாதீங்க. தொழில் முயற்சிகள் முன்னோக்கி செல்வதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் இல்லையா, அப்பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துடும். மனதை மாட்டும் விஷயத்தை போட்டு ரொம்பவும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. முடிந்து போன விஷயங்களை நினைச்சு எப்பவுமே கவலைப்படாதீங்க. இனி நடக்கிறது எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் மனம் தெளிவாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் பொறுத்தவரை பார்த்தா சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. முன்பு கூறியது போலவே பரிகாரமாக நீங்கள் துர்க்கையை வணங்கி வந்தால் உங்களது வாழ்க்கை வளமாக அமையுங்க. துலாம் ராசிக்கு எப்பவுமே துர்க்கை அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க.
மேலும் துலாம் ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு வந்துட்டு தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தருவாங்க சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களுக்கு கிரகங்கள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகளின் மூலம் உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நல்ல வாய்ப்புகளை தீய வாய்ப்புகளை அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் சூரியன் 9ஆம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. இவர் இங்கே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, வாக்கு சாதுரியத்தால் உங்களது வியாபாரத்தை வெற்றி பாதைக்கு நீங்கள் கொண்டு செல்வீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு நிறையவே வந்து சேருங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் கூட்டு தொழில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களும் தக்க சமயத்தில் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, உறவுக்குள்ளே ஏற்படும் சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துடுங்க. சகோதரியின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாவீங்க. அதில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. புதன் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களது தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேருங்க. உங்களுக்கு ஏற்ற ஒப்பந்தம் எது என்பதை தெளிந்து ஆராய்ந்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க. ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி அதை ஒரு முறைக்கு 10 முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இவர் இங்கே இருக்கிறது வந்துட்டு எதிரிகளும் நண்பர்களாக மாறி உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்கன்னே சொல்லலாங்க. அடுத்து சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார். இவர் இங்கே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்கள் நிறையவே வரும்னு சொன்னோம் இல்லையா, அதுவுமே புதனோட அம்சம் தாங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எதிரிகளும் நண்பர்களாக மாறிடுவாங்க. ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்து கொள்ள பல வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேருங்க. சமூகத்தில் அந்தஸ்தில் பெரிய இடத்தில் இருப்பவங்களும் உங்களுக்கு நண்பர்களாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. புதிய நண்பர்களிடம் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் கவனம் தேவைங்க. கேது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களது குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. குடும்பத்தில் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு உங்களது குலதெய்வம் உறுதுணையாக இருக்குங்க. குடும்பம் மட்டும் இல்லைங்க, தொழில் வியாபாரம் அனைத்துலையுமே உங்களுக்கு வரும் அனைத்து இடர்பாடுகளில் இருந்துமே உங்களை காக்கிறதுக்கு உங்களது குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. மாதத்தில் ஒரு நாளாவது அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களிலாவது கட்டாயம் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்ய மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மைகளை தருங்க. மேலும் துலாம் ராசி அவ்வளவு சிறப்புமிக்க ராசிங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை மன தைரியமாக எடுத்துக்குவாங்க. அந்த சிறப்பு எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரங்க கிட்ட இருக்குங்க. அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்களா, அம்மன் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு பணவரவு வார இறுதியில் எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு திருப்தி தரவு தான் அமைஞ்சிடுங்க. இதன் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகிடுங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படுங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சகோதரி வகையில் எல்லாமே உங்களுக்கு சங்கடங்கள் தரும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னும் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவியாக இருந்தீங்களா, இந்த சமயத்தில் ஒன்று சேரவுமே வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுடன் ஏற்பட்டு வந்திருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிள்ளைங்க நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணிச்சுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகரித்து தாங்க காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வது மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் ரொம்பவும் கவனமாக தாங்க இருக்கணும் அந்த விஷயத்துலையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகரித்து காணப்படுங்க. பங்குதாரர்கள் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதன் பிறகு துலாம் ராசியில் உள்ள குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளாக இருந்தால் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் இல்லாத வாரம்னே சொல்லலாங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. சேமிப்பு என்பது ஒன்று எப்பொழுதுமே கையில் வைத்திருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு எப்பவுமே நல்ல காலம் தாங்க. வரவுக்கேற்ற செலவு செய்வதன் மூலம் நல்லதுங்க. செலவுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளாக இருந்தீங்களா, உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டிருக்குங்க. இதன் மூலம் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாங்க. மேலும் உங்களது பணியில் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு வேலையை செய்வதன் முன்னாடியும் சற்று யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. பணி சுமை அதிகரிக்கும், மன உளைச்சல் அதிகரிக்குங்க. அதனால் உங்களது வேலையில் உங்களுக்கு கவனம் தேவைங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்குமே எப்படிப்பட்டது பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.